கிரிக்கெட் உலகில் சச்சின் தெண்டுல்கர், சுனில் கவாஸ்கர் போன்ற ஜாம்பவான்கள் ஆதிக்கம் செலுத்திய அதே மும்பை மண்ணில் அத்தனை வெளிச்சமும் படாத நிழல் மனிதனாக, ஆனால் கிரிக்கெட்டின் இலக்கணம் தவறாதவராக வாழ்ந்த ஒரு மகத்தான துடுப்பாட்டக்காரர் உண்டு. அவர்தான் வசீம் ஜாஃபர். இந்திய அணிக்காக அவர் விளையாடியது குறைவான போட்டிகளே என்றாலும் உள்ளூர் கிரிக்கெட் களத்தில் அவர் வைத்திருக்கும் சாம்ராஜ்யத்தை இதுவரை எவராலும் அசைக்க முடியவில்லை. ஜாஃபரின் பேட்டிங் ஸ்டைல் ஒரு கவிதை போல இருக்கும். நேர்த்தியான காலடி அசைவுகள், அழகிய கவர் திரைவுகள், பந்தை லேசாக தட்டிவிட்டு ரன் ஓடும் அந்த நிதானம் பார்ப்பவர்களுக்கு நிஜமான டெஸ்ட் கிரிக்கெட் என்றால் என்னவென்று புரிய வைக்கும். 1996ஆம் ஆண்டு மும்பை அணிக்காக அவர் காலடி எடுத்து வைத்தபோது அவரை சுற்றியிருந்த அனைவரும் அவர் இந்திய அணியின் நிரந்தர துவக்க ஆட்டக்காரராக உருவெடுப்பார் என்று எதிர்பார்த்தனர். இந்திய அணியில் அவருக்கு கிடைத்த ஆரம்ப வாய்ப்புகள் சரியாக அமையவில்லை. குறிப்பாக அவர் எதிர்கொண்ட வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சின் சவால்கள் சற்று தடுமாற வைத்தன. ஆனால் ஜாஃபர் துவண்டு போகவில்லை. அவர் தனது பயணத்தின் திசையை மாற்றினார். அவர் தன்னை ஒரு இந்திய அணி வீரராக மட்டும் பார்க்காமல் உள்ளூர் கிரிக்கெட்டின் தூணாக, இளம் வீரர்களுக்கு வழிகாட்டியாக நிலைநிறுத்திக் கொண்டார். ஜாஃபரின் கதை இங்கேதான் வேறுபடுகிறது. அவர் விளையாடிய ரஞ்சி டிராபி போட்டிகளின் எண்ணிக்கை 260. மொத்தமாக ரஞ்சி டிராபியில் அவர் குவித்த ரன்கள் 12,038. இது இதுவரை முறியடிக்கப்படாத ஒரு மாபெரும் சாதனை. ரஞ்சி டிராபி வரலாற்றில் 10,000 ரன்களை கடந்த முதல் வீரர் இவர். உள்ளூர் ஆடுகளங்கள் எப்படி இருந்தாலும், பந்து எந்த வேகத்தில் வந்தாலும் அவர் தனது விக்கெட்டை அவ்வளவு எளிதில் பறிகொடுக்க மாட்டார். 150க்கும் மேற்பட்ட முதல் தர போட்டிகளில் களமிறங்கிய அனுபவம், 57 சதங்கள் மற்றும் 88 அரைச்சதங்கள் என அவருடைய புள்ளி விவரங்கள் ஒரு மலையின் உயரத்தைப் போல கம்பீரமாக நிற்கின்றன. அவர் 8 முறை ரஞ்சி டிராபி கோப்பையை வென்ற அணியில் ஒரு அங்கம் வகித்திருக்கிறார். மும்பை மற்றும் விதர்பா அணிகளுக்காக இந்த சாதனையை புரிந்திருக்கிறார். இந்திய அணியில் அவர் அதிகம் ஜொலிக்கவில்லை என்ற வருத்தம் அவர் ரசிகர்களிடம் இருந்தாலும் அவரது கிரிக்கெட் ஆர்வம் ஒருபோதும் தணியவில்லை. கிரிக்கெட் மைதானத்தில் அவர் கழித்த ஒவ்வொரு நொடியும் உள்ளூர் கிரிக்கெட்டின் தரத்தை உயர்த்துவதிலேயே கவனம் செலுத்தியது. அவர் விளையாடிய விதத்தை பார்த்தவர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டிற்கு பிறந்தவர் என்று வியந்து சொல்வார்கள். வசீம் ஜாஃபர் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் அத்தனை ஆரவாரமும் இன்றி, ஆனால் அசைக்க முடியாத சாதனைகளை மட்டும் சுமந்து நிற்கும் ஒரு யதார்த்தமான ஹீரோ. இத்தனை சாதனைகள் படைத்தும் அவர் அதிகம் பேசப்படாத ஒரு அண்டர்ரேட்டட் வீரராகவே பார்க்கப்படுவதுதான் அவருடைய விதியின் விளையாட்டோ?